ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இது கொஞ்சம் அரசியல்னு சொல்லலாம். இதனுடைய தலைப்பு ஏன் இந்த சார். ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் யார் இந்த சார் என்று கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்பட்டது. ஆனால் இப்பொழுது புதுசாக ஒரு சார் வந்திருக்கு. அதை சார்னு SIR அப்படின்னு இங்கிலீஷில் எழுதுகிறா செப்பரேட்டாக. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட். வேற ஒன்றும் இல்லை, வாக்காளர் பட்டியலை சீரமைத்தல், சரியாக்குதல் அப்படின்னு. அதாவது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை 2002-3 செய்ததாக நான் கேள்விப்படுகிறேன். 22 வருஷம் கழித்து அதை சரி செய்கிறோம்னா சீரமைக்கிறோம். ஏன்னா சில பேர் இறந்து போயிருப்பார்கள், சிலருக்கு 18 வயது ஆகியிருக்கும், அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். சிலர் இடம் மாறி இருப்பார்கள், சிலர் வெளியிடத்திலிருந்து வந்து இங்கே வாழத் தொடங்கி இருப்பார்கள். ஒருவேளை அவர்களும் இந்த லிஸ்டில் சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். இதுதான் வாக்காளர் ரிவிஷன். வாக்காளர் பட்டியல் அதை சரிபார்த்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு அப்படின்னு VVLன்னு எழுதியிருக்கலாம். அவள் என்னமோ SIRனு போட்டுவிட்டா, அதனால் பழைய SIR ஞாபகம் வருது. நாம் சில பேர் இதை எதிர்க்கிறார்கள், சில அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறார்கள். முக்கியமாக மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறது. அவர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதலமைச்சர் இப்படி கூட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி இது விஷயமாக வேலை செய்கிறவர்களை, இதில் ஈடுபடுபவர்களை, இந்த வாக்காளர் வெரிஃபிகேஷனை ஈடுபடுகிறவர்களை காலை உடைப்பேன் அப்படின்னு கூட சொல்லிட்டார். அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. தமிழக முதல்வருக்கும் இதில் எதிர்ப்பு இருக்கிறது. கேரள முதல்வர் எதிர்க்கிறார். இப்படி பலர் எதிர்க்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முதலமைச்சர் நினைக்கிறார், இங்கே தமிழ்நாட்டில் இப்பொழுது வட மாநிலங்களிலிருந்து பல பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணலாம், அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டால் அவர்கள் ஒருவேளை மோடிக்கு, பாஜகவுக்கு, பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஓட்டளிப்பார்களோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார் போல இருக்குது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தகுதியுள்ள வாக்காளர்களை இவர்கள் நீக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாக்கு திரட்டு, ஓட்சோரி அப்படின்லாம் பயப்படுறாங்க. நமக்கு என்ன தெரியல. நாம் நமக்கு கிடைக்கிற செய்திகளை பார்க்கும் பொழுது, அது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது இது சரியாகத்தான் நடக்கிறது. அது பீகாரில் நடந்து முடிந்தது. இப்போது அதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அதன் முடிவில் உச்ச நீதிமன்றம் சொல்லிற்று, இதில் ஒன்றும் தவறு நடப்பதாக தெரியவில்லை அப்படின்லாம் அப்புறம் புதிய லிஸ்ட்டு வந்த அப்புறம் யாருக்காவது ஏதாவது கம்மியாக இருந்தால், ஏதாவது குறை இருந்தால் நாம் அப்பீல் செய்யலாம், கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை எலெக்ஷன் கமிஷனுடைய சொல்லலாம். அது மாதிரியாக வசதிகள் இருக்கின்றன. ஆனால் ஒத்துருமே அது மாதிரி காரியங்களை செய்யாததால் பீகாரில் நடந்த SIRனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இல்லை ஒரு தவறும் நிகழவில்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இப்பொழுது என்ன சொல்லப் போகிறார்கள் இந்த SIRஐ எதிர்ப்பவர்கள் தெரியவில்லை. இவ்வாறாக நாம் யார் அந்த சார் என்று அன்று கேட்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் புரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். ஏன் இந்த சார்? வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய வாக்காளர் பட்டியல்களை நாம்
கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பிகாஸ் சில பேரை சேர்க்கும்படியாக இருக்கும், சில சிலரை நீக்கும்படியாக இருக்கும் பட்டியலில் இருந்து. காரணம், அவர்கள் இந்த இடத்திலிருந்து போயிருக்கலாம், இறந்துபட்டு இருக்கலாம், அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் ஏன் இந்த சாருக்கு அர்த்தம். முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.